தாமரை தான் செஞ்ச தப்பை ஒத்துக்கிட்டாலும் தான் பொண்ணு மேல தப்பே இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்க சாவித்திரியை ஜெயிலுக்கு அனுப்புனா நல்லா இருக்கும்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். சேது தாமரையை கெடுக்கலன்ற நிரூபணமான பிறகு எல்லாருமே சந்தோஷமா இருக்க, சாவித்திரியோ தான் பொண்ணை எல்லாரும் பயமுறுத்தி இப்படி ஒரு பொய்யை சொல்ல வச்சிருக்கீங்க. சேது கண்டிப்பா என் பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்திருக்கான், அவனை நான் சும்மாவே விட மாட்டேன், கண்டிப்பா ஜெயிலில் பிடிச்சி கொடுக்க தான் போறேன் அப்படின்னு அங்க இருந்து போராட்டம் ஆரம்பிக்க, இதை எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்த அங்க மகளிர் சங்க தலைவியோ, இங்க பாருமா, உன் பொண்ணே சேது மேல தப்பு இல்லைன்னு சொல்லிடுச்சு, நியாயப்படி அவன் மட்டும் இப்ப ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா போதும், உன்னை தூக்கி உள்ள வச்சிருவாங்க அப்படின்னு அங்க சொல்லிக்கிட்டு இருக்க. உடனே சாவித்திரி இருந்துக்கிட்டு, இங்க பாருங்க, சேது என் பொண்ணு கெடுத்தது உண்மை, இந்த தாமரை தான் ஏதோ தெரியாம பயத்துல உளறிக்கிட்டு இருக்கா. ஏ தாமரை, ஏண்டி இப்படி பண்ற? இவங்களுக்கெல்லாம் நீ பயப்படாத, அம்மா நான் இருக்கேன். ஓ, அப்போ உங்க பொண்ணு உண்மையை சொன்னாலும் நீங்க அது பொய்ன்னு சொல்ல வரீங்க, அப்படி தானே? ஆமா மேடம், என் பொண்ணு இந்த வீட்டு மருமகளா வரவே கூடாதுன்னு இங்க இருக்கவங்களாம் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால தான் இப்படி எல்லாரும் சேர்ந்து என் பொண்ணுக்கு பாதகமா நடத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சாவித்ரி கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம தான் பொண்ணு மேல தப்பே இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. இதை எல்லாத்தையும் அங்க இருந்து கேட்டுக்கிட்டு இருந்த மகளிர் சங்க தலைவியோ, சரி, நீ உன் பொண்ணு மேல தப்பே இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்க, சேது உன் பொண்ணை கெடுத்திருக்கான், அப்படி தானம்மா? ஆமா மேடம், அதே தான் நான் அப்போத்துல இருந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் தான் காதிலே வாங்கலை, எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு உங்களை இங்கே கூட்டிகிட்டு வந்தா நீங்கள் என்னமோ இவர் சாமி ஆடினாருன்னு சொல்லிட்டு அந்த சாமி பக்கம்ல நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை மேடம். சரிம்மா, நான் பண்ணுறது தப்பாகவே இருந்தாலும் நான் ஒன்று சொல்கிறேன், அந்த மாதிரி பண்ணு. நான் சொல்கிறதுக்கு நீ சரின்னு ஒத்துக்கிட்டா அதுக்கப்புறம் நான் உன் பக்கம் சப்போர்ட் பண்ணி பேசுகிறேன், உன் பக்கம் நியாயம் இருந்தால் மட்டும் அப்படின்னு எங்கள் மகளிர் சங்க தலைவி சொல்ல, என்ன மேடம் பண்ண போகிறீங்க? என்ன சொல்ல போகிறீங்க சொல்லுங்க. என் பொண்ணு தப்பு பண்ணியிருக்கான்னு நீங்கள் சொல்கிறீங்களா? என் பொண்ணு பொய் சொல்லியிருக்காளா? அங்கே இருந்த அப்பத்தா, சாவித்ரி, நீ தானே அவங்கள அழைச்சிக்கிட்டு வந்த, அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு நாம் கேட்போம், மேடம் நீங்கள் சொல்லுங்க அப்படின்னு அப்பத்தா சொல்ல, இங்கே பாருமா, உன் பொண்ணு கெட்டு போயிருக்காளா கெட்டு போகலையான்னு உன் பொண்ணை டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போய் கேட்போம். டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு சொன்னாங்கன்னா கண்டிப்பாக அதில் உண்மை நிரூபணம் ஆயிடுமே. அதுக்கப்புறம் உன் பொண்ணு கெட்டு போயிருந்தா நானே என் கையால் தாலி எடுத்து சேதுவோ உன் பொண்ணு கழுத்தில் கட்ட சொல்கிறேன். இதுக்கு நீ ஒத்துப்பியா அப்படின்னு அங்கே இருந்த மகளிர் சங்க தலைவி கேட்க, என்ன மேடம் இது அபாண்டமாக பண்ணுறீங்க? ஒரு வயசு பொண்ணை இப்படி செக் பண்ணுறேன்னு சொல்கிறீங்க. என் பொண்ணு எந்த தப்பும் பண்ணலை மேடம். ஏன் மேடம் ஒரு பொண்ணோட கற்பு இப்படி சந்தேகப்பட்டு பேசுகிறீங்க? ஏமா நீ பேசுறது நல்லா இருக்கே, பொண்ணுனா அவங்களுக்கு கற்பு இருக்குது, பையனா அவங்களுக்கு கற்பு இல்லையா? ஏமா இப்படி அந்த சேது மேலே பழிய போட்டு பேசுகிற? இங்கே பாருமா, உன் மேலே தப்பு இல்லை, உன் பொண்ணு மேலே தப்பு இல்லைனா இப்போவே நம்ம டாக்டர்கிட்ட போகலாம். அப்படி இல்லையா பேசாமல் உன் வேலையை போய் பாருமா. எதுக்காக உன் பொழப்பையும் கெடுத்துக்கிட்டு எல்லாரோடைய பொழப்பையும் கெடுத்துக்கிட்டு இப்படி இங்கே நின்று போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்க? இதை கேட்டதும் அங்கே இருந்த தாமரை சாவித்திரி கிட்ட, அம்மா இன்னும் எதுக்காகம்மா இப்படியே என் மேலே தப்பு இல்லைன்னு சொல்லி சாதிச்சுக்கிட்டு இருக்க? வேண்டாம்மா, அவங்க சொன்னதை நீ கேட்டல, டாக்டர் மட்டும் இப்போ வந்து என்னை செக் பண்ணி பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக நம்ம மாட்டிப்போமா. அவங்க வந்து இங்கே செக் பண்ணி பார்க்கறதுக்குள்ள நீயே உண்மையை சொல்லிடுமா. இதுக்கு மேலே இவ்வளோ பேர் முன்னாடி நாம் அசிங்கப்பட வேண்டாமா. ப்ளீஸ்மா, தயவு செஞ்சு உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன் அப்படின்னு எங்கள் தாமரை சொல்ல, அடியே நீ பேசாமல் இருடி, நான் எப்படியாவது சமாளிச்சுக்கிறேன். அம்மா எப்படி நாய்ப்படாத பாடு பட்டுக்கிட்டு இருக்கேன்னு தெரியும்ல. நீ தான் அவசரப்பட்டு புத்தி கெட்டு போய் எல்லார முன்னாடியும் உண்மையை சொல்லிட்ட. நீ பேசாமல் இரு. அம்மா இங்கே பாரு, என்ன உன் பொண்ணு நினச்சியா இல்லை ரோபோ நினச்சியா? என்னை எல்லார் முன்னாடி ஏற்கனவே அசிங்கப்படுத்தி நான் ரொம்ப கூனி குறுகி நிற்கிறேம்மா. உனக்கு அது கூட தெரியலையா? எதுக்காக நீ இப்படி பணத்தாசை பிடிச்சிக்கிட்டு அந்த வீட்டுக்கு நான் மருமகளை ஆகணும்னு ஏமா இப்படி பண்ணுற? எனக்கே மாமா மேலே இருக்க ஆசை போயிடுச்சுமா, விட்டுடுமா, உங்ககிட்ட கெஞ்சி கேட்டுக்கிறேன். டாக்டர் வந்தாங்கன்னா அதுக்கப்புறம் எல்லா உண்மையும் அவங்களே சொல்லிடுவாங்கம்மா, வேண்டாமா அப்படின்னு இங்கே ரொம்ப கண்ணீர் விட்டு கதறி அழுதுகிட்டே சாவித்திரி கிட்ட தாமரை கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த அங்கே மோகனாவோ, என்ன சாவித்ரி, அதான் அந்த மேடமே சொல்கிறாங்களே, டாக்டரை கூப்பிட்டு உன் பொண்ணு செக் பண்ணிடலாமா? எதுக்காக இப்படி ஒரு நாடகத்தை நடத்திக்கிட்டு இருக்கேன்னு எங்களுக்கு தெரியவே இல்லை. டாக்டர் மட்டும் வந்து உன் பொண்ணை செக் பண்ணி பார்த்தாங்கன்னா
கண்டிப்பா உண்மை என்னன்னு தெரிய வந்துடும். அதுக்கப்புறம் யாருமே உன் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கவே முடியாத அளவுக்கு ஆயிடும். பார்த்துக்கோ. உன் பொண்ணை சேதுவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு இப்படி எல்லார் முன்னாடியும் உன் பொண்ணு மானத்தையே நீ வாங்கிட்டு நிற்கிறியே. நீ எல்லாம் ஒரு பெத்த தாயின் மட்டும் சொல்லிக்கவே சொல்லிக்காத. தாமரையாவது பாவம், ஏதோ அவ சின்ன பொண்ணு, அவ வாயாலேயே தான் பண்ண தப்ப ஒத்துக்கிட்டா. ஆனா உனக்கு என்ன, பண பேய் பிடிச்சிக்கிட்டு ஆடிக்கிட்டு இருக்கியா? சேதுவை தான் தாமரைக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு எதுக்காக இப்படி பிடிவாதமா இருந்துகிட்டு இருக்க? அப்படியே சாவித்ரி, இம்புட்டு பேர் சொல்லிக்கிட்டு இருக்குமே, எங்கேயாவது வாயை திறக்கறியா? அந்த அம்மா தான் டாக்டரை கூப்பிடுறேன்னு சொல்றாங்களே. மேடம், நீங்க கூப்பிடுங்க, எல்லா உண்மையும் வெளியே வரும் அப்படின்னு அப்பத்தா ரொம்ப கோவத்தோட பேசிக்கிட்டு இருக்க. அங்க இருந்த சேதுவோ, இங்க பாருங்க அத்தை, தாமரைக்கு என் கையால தாலியை கட்டணும்னு சொல்லிட்டு தான் நீங்க இவ்வளோ பெரிய நாடகத்தை நடத்திக்கிட்டு இருக்கீங்கன்னு தாமரையே எல்லா உண்மையும் சொல்லிடுச்சு. இனிமேலும் நீங்க எதுக்காக இப்படி உண்மையை ஒத்துக்காம அமைதியா இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. நான் உங்க பொண்ணுக்கு தாலியை கட்டலைனாலும் உங்க பொண்ணோட வாழ்க்கையை என்னால நல்லபடியா அமைச்சு கொடுக்க முடியும். என்னை விட ஒரு நல்ல மாப்பிள்ளையா பார்த்து தாமரைக்கு நானே கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ பணம் வேணும், எவ்வளோ சொத்து வேணுமோ எங்க கிட்ட கேளுங்க, நாங்க எழுதி வைக்கிறோம் அப்படின்னு எங்க சேதுவும் சொல்றாரு. யார் என்ன சொல்லியும் சாவித்ரி வாயை திறக்காம அமைதியா நின்றுக்கிட்டு இருந்ததை பார்த்ததும் இங்க மகளிர் சங்க தலைவியோ, இல்லை இது சரிப்பட்டு வராது, நான் இப்போவே டாக்டருக்கு ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்க டாக்டரையும் வர வைக்கிறாங்க. கொஞ்ச நேரத்தில் டாக்டரும் இங்கே வந்து தாமரையை செக் பண்ணணும் அப்படின்னு சொல்ல, அங்கே இருந்த தாமரையுமே, அம்மா இதுக்கு மேலே என்னால் பொறுமையாக இருக்க முடியாது, ஏமா இப்படி நடந்துக்கிற? நான் உனக்கு பொண்ணு தானே, என் மேலே உனக்கு கொஞ்சம் கூட பாசமே கிடையாதா? அந்த பணத்தை தான் நீ கட்டிக்கிட்டு அழப்போறியா? அப்படின்னா அழு, நான் இங்கேருந்து போயிடுறேன், எங்கேயாவது செத்து போய் தொலைகிறேன் அப்படின்னு ரொம்ப கோபத்தோட அழுதுகிட்டே பேசிக்கிட்டு இருக்க. இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த சாவித்ரி, வேண்டாம், என் பொண்ணை யாரும் செக் பண்ண வேண்டாம், என் பொண்ணு கெட்டு போகலை, நான் தான் தப்பு பண்ணிட்டேன். சேதுவுக்கும் தாமரைக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நான் ஆசைப்பட்டு தான் இந்த மாதிரி ஒரு தப்பு பண்ணிட்டேன், எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க. உடனே அங்கே இருந்த அப்பத்தாவோ, இது எங்களுக்கு தெரிஞ்ச கதை தானே, அதனால தான் டாக்டரை வர வைக்கிற மாதிரி அந்த மேடமும் சும்மா நடிச்சாங்க. உடனே சாவித்ரியோ, நான் என்ன பண்ணட்டும், என் பொண்ணு சின்ன வயசுலேருந்து சேது மேலே உயிருக்குயிராக இருந்தா, எப்படியாவது 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நான் ஆசையாக இருந்தேன். கடைசியில் எங்கேருந்தோ வந்து இந்த வேலைக்காரி தமிழ்ச்செல்வி சேதுவை கல்யாணம் பண்ணிக்கிட்டா. என் பொண்ணோட வாழ்க்கை இப்படி நிற்கதியாக நின்றுக்கிட்டு இருக்கு. அதனால தான் இப்படி ஒரு நாடகத்தை நடத்தி அன்னைக்கு கேக்கில் மயக்க மருந்து கலந்து கொடுத்து சேது பக்கத்தில் போய் படுத்து தூங்குன்னு சொல்லிட்டு நான் தான் இப்படி ஒரு நாடகத்தை நடத்த சொன்னேன் அப்படின்னு எங்கள் சாவித்ரி எல்லாத்தையும் சொல்ல, அங்கே இருந்த கருப்புமே, ஆமாம், அந்த கேக்கில் நீங்கள் மயக்க மருந்து கலந்ததா சொன்னீங்களே, ஆனால் அந்த கேக்கை எடுத்துக்கிட்டு போய் நாங்கள் லேப் ரிப்போர்ட்டர்கிட்ட கொடுத்தப்ப லேப் ரிப்போர்ட்டர் அந்த கேக்கில் மருந்தே கலக்கலன்னு எங்ககிட்ட எதுக்காக போய் சொல்லணும்? இல்லை, அந்த கேக்கில் மருந்து கலந்தது உண்மைதான். நான் தான் அந்த ரிப்போர்ட்காரன் வந்தப்ப என் கையில் இருந்த 2 வளையலையும் கழட்டி கொடுத்து உண்மையை வீட்டில் சொல்லிடாதன்னு சொல்லி அன்னைக்கே பொய் சொல்ல வச்சது எல்லாமே நான் தான். எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க, இனிமே இந்த மாதிரி ஒரு நாடகத்தை நடத்த மாட்டேன் அண்ணே, என்னை மன்னிச்சிருண்ணே அப்படின்னு இங்கே ஓடி போய் ராஜாங்கத்தோட காலில் விழுந்து கண்ணீர் விட்டு கதறி அழுதுகிட்டு இருக்காங்க. இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த ராஜாங்கமும், அடச்சி நீ எல்லாம் ஒரு பொம்பளையா, என் காலத்தோட கூட உனக்கு அருகதை கிடையாது, இந்த இடத்த விட்டு முதல்ல ஓடி போயிடு அப்படின்னு ராஜாங்கம் ஒரு பக்கம் கோவத்தோட பேசிக்கிட்டு இருக்க. அங்கே இருந்த மகளிர் சங்க தலைவியோ, இங்கே பாருமா, நாம நினைச்ச மாதிரி நம்ம பொண்ணு வாழ்க்கை அமையலனா காத்திருந்து நல்ல மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணுமா? அதை விட்டுட்டு ஆசைப்பட்டவனை தான் கல்யாணம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அது எந்த ஒரு காலத்திலையும் நல்லபடியாக அமையாது. இப்படி நீ சேது மேலே பழிய போட்டு சேது கெடுத்துட்டான்னு சொல்லி அவன் மேலே ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கியே, அவன் திரும்பி உன் பொண்ணு மேலே என் மேலே பழிய போட்டிருக்கான்னு சொல்லிட்டு ஒரே ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா இன்னொரு நீ ஜெயிலுக்கு போக வேண்டியது இருக்கும். எப்படியோ இருந்தன்மையா சேது தம்பி உன் பொண்ணை மன்னிச்சு விட்டுருக்கான், அவன் காலில் கூட விழுந்து நீ மன்னிப்பு கேட்டுட்டு இங்கேருந்து போயிடு அப்படின்னு அங்கே இருந்த மகளிர் சங்க தலைவி சொல்ல, உடனே சாவித்திரியுமே வேக வேகமாக போய் இங்கே சேதுவோட கையை பிடிச்சி என்னை மன்னிச்சிரு சேது, நான் ஏதோ இப்படி ஒரு துரோகத்தை உனக்காக பண்ணிட்டேன், நான் நீ என் பொண்ணு மேலே கொஞ்சம் கூட நீ கோவப்படாம தீயில விழப்போன என் பொண்ணை நீ காப்பாற்றி கொடுத்துருக்க, உனக்கு நான் நன்றி சொல்கிறத விட்டா எனக்கு வேற வழி தெரியல, என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சாவித்திரிக்கிட்டேயும் சொல்லிக்கிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் ராஜாங்கமோ, அண்ணாசி இனிமே யாரும் இங்கே இருக்க வேண்டாம், அந்த சாவித்திரியும் தாமரையும் நம்ம வீட்டு பக்கம் கூட வரக்கூடாது அப்படின்னு ரொம்ப கோபத்தோட சொல்ல, இங்கே சேதுவுமே, வேண்டாம்ப்பா, இவங்க 2 பேரும் நம்ம வீட்டுக்கு வரட்டும், தப்பு பண்ணா
அவங்கள நம்ம மன்னிக்கணும். நம்ம மன்னிச்சாதான்ப்பா நம்ம மனுஷங்க, இல்லைன்னா அவங்களுக்கும் நம்மளுக்கும் வித்தியாசம் இல்லாமல் போயிடும். அப்படி நம்ம அவங்கள மன்னிக்கலைன்னா கண்டிப்பாக இதுவே அவங்களுக்குள்ள ஒரு பெரிய பொறாமையாக ஏற்பட்டு மறுபடியும் நம்மளை பழி வாங்கணும்னு சொல்கிற எண்ணத்துக்கு போயிடுவாங்கப்பா. அதனால இவங்களை மன்னிச்சு நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டுக்கலாம் அப்படின்னு இங்கே சேதுவும் சொல்ல, உடனே ராஜாங்கமே, பாத்தியா சாவித்ரி, என் புள்ளனா என் புள்ள தான், எப்படி ஒழுக்கமாக வளர்த்துருக்கன்னு என் பிள்ளைய பார்த்து உன் பொண்ணை வளர்க்க கற்றுக்கோ. இதை விட்டுட்டு சொந்த பொண்ணையே கூட்டி கொடுக்குற ஒரு தாயை நான் இப்போ தான் பார்க்குறேன்.